அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டிசீஸ், அதாவது நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடலை பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளா பிரிக்கலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும், டாப் டு பாட்டம் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் அதனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் உறுப்புகள், மற்றொன்று நம்முடைய கட்டுப்பாட்டில் அல்லாத தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள். இது மாதிரி 2 பிரிவா பிரிக்கலாம். இந்த உறுப்புகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலும் சரி, அல்லது தானாக இயங்கக்கூடிய தானியங்கி உறுப்புகளா இருந்தாலும் சரி, அந்த உறுப்புகளுடைய இயக்கம், அந்த உறுப்பு செயல்படும் பொழுது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இயல்பான நிலையில் இயங்க வேண்டும் அல்லது செயல்பட வேண்டும். சோ அதை தான் நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை ஏதாவது ஒரு உறுப்பு இயங்கும் போது ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் அதை தான் நம்ம நோய் அல்லது டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய உறுப்பு, நம்மளுடைய கால் எடுத்துக்கலாம். இப்ப கால் பாத்தீங்கன்னா நடக்கிறோம். ஸோ நடக்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. நம்மளுடைய கட்டுப்பாட்டுடன் கால் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு நம்ம நடக்கிறோம். நடக்கும் பொழுது நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் வேலை செய்யுது. காலில் இருக்கக்கூடிய தோல், தசைகள், எலும்பு, ஸோ இது மாதிரி அனைத்து பாகங்களும் வேலை செய்யுது. வேலை செய்யும் பொழுது அதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இயல்பான இயக்கத்துல இருக்கணும். ஸோ நம்ம முழங்கால் இருக்கு, கணுக்கால் இருக்கு, ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வைக்கும் பொழுது தொந்தரவு இல்லாம இருந்ததுன்னா அதை நம்ம ஆரோக்கியம்னு சொல்றோம். ஒருவேளை ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால், ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது முழங்கால்ல வலி ஏற்படுது அல்லது கணுக்கால்ல வீக்கம் ஏற்படுது, ஸோ எந்த பாகத்துல வேணாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பாகம் சார்ந்த டிசீஸ், அதாவது நோய் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இதுவே அப்படியே தானியங்கி உறுப்பு அப்படிங்கிற நம்ம உடலுக்குள்ள தானாக இயங்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் பொருந்தும். உதாரணம், நுரையீரல் இருக்கு, அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, அது தானாக இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு இயங்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுது. நுரையீரலுடைய அடிப்படை வேலை என்னன்னா சுவாசம். ஸோ இந்த சுவாசம் பண்ணும் பொழுது சுவாசத்திற்கு ஏதாவது தடை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சிறைப்பு, ஆஸ்துமா, வீசிங், இது மாதிரி அந்த தடைக்கு நாம பெயர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் அதை நாம் நோய் என்று நம்ம சொல்றோம். ஸோ இதை தான் நம்ம பொதுவா டிசீஸ் அல்லது நோய் அப்படின்னு சொல்றோம்.